டிஎம்கே ஏடிஎம்கே உங்க கூட அந்த லைஃப்ல வந்து சிங்க் ஆகிருக்காது. விஜய்க்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னே நீங்க ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. அவர் நல்லது பண்ணிட்டு இருந்தாரு, அதனால கூப்பிட்டோம். நீங்க விஜய் மேல வந்து 1008 விமர்சனம் வைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உண்மையிலே அவர் வந்து மக்களை, அவரோட ரசிகரை இன்னைக்கு ஏமாத்துனதே கிடையாது, டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே கிடையாது. தான் விருப்பப்பட்டு வந்து விஜய் ரசிகர் மன்ற அணி, விஜய் ரசிகர் மன்றம்னு ஒரு அணி சேர்ந்துச்சு. அப்படியே நாளடைவுல வந்து விஜய் மக்கள் இயக்கமா ஒரு அணி இருந்துச்சு. அந்த மக்கள் இயக்கம் வந்து அப்படியே தமிழக வெற்றி கழகம்னு மாறுனுச்சு. அந்த அரசியல்னா ஒரு அறிவே கிடையாது. அரசியல்னாலே ஒரு ஒரு அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்து. விஜய் வரதுக்கு முன்னாடி எனக்கு 0% நாலேஜ்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1% இருந்தாலே எனக்கு அது போதும். சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சாலே போதும். கட்சியுமே கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஐயோ மக்கள் வந்து இவ்வளவு தெளிவா இருக்காங்களே, மக்களுக்கு எல்லாமே தெரியுது. 50 கோடி சம்பாதிக்கிறாரு சினிமால, இங்க வந்தா அதோட டபுளா சம்பாதிக்கலாம், ட்ரிபிளா சம்பாதிக்கலாம்னு அவர் வராரு. ஏங்க பணம் சம்பாதிக்கணும்னா இப்படிதான் சம்பாதிக்கணுமா? ஒருத்தன் மட்டும் தனியா ஒத்தையில நிக்கிறான். எல்லா சைட்லயுமே வந்து விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தை தாங்குவான் சொல்லுங்க. எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்துட்டோம், அரசியலுக்கு நல்லது பண்ணணும் ஒரு ஐடியா, ஒரு சின்ன விஷயங்க வந்து 1% ஒரு 2% மாற்றினாலுமே மக்களுக்கான மாற்றம் தாங்க அது. அவர் வந்து சினிமால இருக்கும் போதே ஒரு ஷூட்டிங்கு போகும்போது அங்க மக்கள் என்ன அவஸ்தைப்படுறாரு, இது நார்மலா எல்லா மனுஷனுக்கும் மனசுல தோன்றது தாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மனசுக்குள்ள தோன்றது தப்பா கரெக்டான நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம்.